வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் ட்ரோல் மச்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இவங்க சேனல் முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல். இவங்க சேனலில் சினிமா மற்றும் டிக்டாக் உடைய ட்ரோல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ட்ரோல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப காமெடியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. நான் போய் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ அவங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் போய் பாருங்கள். உங்களுக்கும் அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ், அவங்களுடைய ட்ரோல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் துட்டு கட்டி பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை எப்படி பண்ணுங்கள், உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மச்சீஸ். யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 18 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டா டேட்டா டைட்டில், வீடியோ டைட்டில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ டைட்டில் எப்படி பக்காவாக கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வாட்டி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஒரு வீடியோக்கு பக்காவாக டைட்டில் கொடுக்குறதுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை புட்டு இந்த வீடியோவில் நான் வைக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோக்கு டைட்டில் கொடுக்கும்போது அந்த டைட்டில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு ஒரு சர்ச்சபிள் கீவேர்டாகவும், செகண்ட் பார்ட் வந்துட்டு ஒரு கிளிக் பிட்டாகவும் இருக்கணுங்க. இது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். ஐதர் ஃபஸ்ட்டு பார்ட்டை சர்ச்சபிள் கீவேர்டாகவும் செகண்ட் பார்ட்டை கிளிக் பிட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு பார்ட்டை கிளிக் பிட்டாகவும் செகண்ட் பார்ட்டை சர்ச்சபிள் கீவேர்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். பட் கண்டிப்பாக ஒரு பார்ட் வந்து சர்ச்சபிள் கீவேர்டாக இருக்கணும், இன்னொரு பார்ட் வந்து கிளிக் பிட்டாக இருக்கணும். இப்போ இந்த சர்ச்சபிள் கீவேர்ட்னா என்ன, கிளிக் பிட்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ சர்ச்சபிள் கீவேர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ எதை பற்றினதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கொடைக்கானலை பற்றி ஒரு வீடியோ போடுறீங்க, அதாவது கொடைக்கானல் vlog ஒன்று உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜில் போயிட்டு ஜஸ்ட் கொடைக்கானல் தமிழ் vlog அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லை கொடைக்கானல்னு டைப் பண்ணுங்களேன், அதிலே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் டாப் 3 கீவேர்ட்ஸை வந்துட்டு பெஸ்ட்டு கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கீவேர்ட்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஜஸ்ட் யூடியூப் அப்ளிகேஷன்லேயே போயிட்டு நல்ல கீவேர்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். நான் இப்போ சொன்ன மாதிரியே எப்படி ஒரு வியூவர் வந்து கொடைக்கானலுக்கு ரிலேட்டடாக சர்ச் பண்ணுவாங்கன்றதை நீங்களே கெஸ் பண்ணி அந்த இடத்துல போய்ட்டு டைப் பண்ணுங்கள். கொடைக்கானல் ரிசார்ட், கொடைக்கானல் வீடியோ இன் தமிழ், இப்படி என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் 1-2 வார்த்தை டைப் பண்ணும்போதே கீழே நிறையா லிஸ்ட்டு வந்துருங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்து டாப் 3 கீவேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு வியூவர் போயிட்டு டைப் பண்ணுறாங்க இல்லையா, கொடைக்கானலுக்கு ரிலேட்டடாக போயிட்டு அந்த சர்ச் பாரில் டைப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் நிறையா பேர் எந்தெந்த வார்த்தைகளை அதிகமாக டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு லிஸ்ட்டு தான் வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வருது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டு கீவேர்ட்ஸ் தான். அதில் டாப் 3 கீவேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி சர்ச்சபிள் கீவேர்டை எடுக்கிறதுங்கிறதே சொல்லிட்டேன், சர்ச்சபிள் கீவேர்ட்னா என்னங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. யூடியூப் அப்ளிகேஷனை மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. டியூபட்டி மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கூட பெஸ்ட்டு கீவேர்ட்ஸை வந்துட்டு எடுக்கலாம். ஸோ இந்த டியூபட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்த வர வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கீவேர்ட் ஜென்ரேட்டர் தான். ஸோ கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னா அப்ளிகேஷன்ஸும் நிறையா இருக்குது, வெப்சைட்ஸும் நிறையா இருக்குது. ப்ளஸ் நீங்களாம் ஃப்ரீயாகவே வந்துட்டு நிறையா சைட்ஸ்லாம் இருக்குது. யூடியூப்பில் போயிட்டே நீங்கள் வந்து நல்ல கீவேர்ட்ஸ்லாம் எடுங்க, அதுவே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் எடுக்கணும். ஸோ சர்ச்சபிள் கீவேர்ட்ஸ்னால் வந்துட்டு இவ்வளோ தான். இதில் உங்கள் வீடியோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டு கீவேர்ட்ஸாக வந்துட்டு நீங்கள் டைட்டிலுக்கு சூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு விஷயம். 2வது பார்ட் இந்த கிளிக் பிட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படின்னா என்னென்னா, அதாவது ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது இந்த கிளிக் பிட் வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த வீடியோவில் அப்படி என்ன தாண்டா இருக்குன்னா மக்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் தான் கிளிக் பிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த கிளிக் பிட்டு அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றிடுறாங்க. அதாவது வீடியோவில் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க டைட்டிலில் வச்சு விட்டுறாங்க. அப்போது அதை கிளிக் பண்ணி பார்க்குற வியூவர் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க, செம்ம காண்டாயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா கூட பிரச்சனை இல்லைங்க, நம்ம வீடியோ வந்துட்டு பிடிக்காமல் போயிடும் அவங்களுக்கு. நாளை பின்ன நம்மளுடைய சேனலுக்கு திரும்பவும் வரதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் எப்பயுமே இந்த கிளிக் பிட்டை வந்துட்டு கிட்டத்தட்ட உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாக வைங்க. ரொம்ப வந்து ஏமாத்துற மாதிரிலாம் வந்துட்டு வச்சிடாதீங்க. ஸோ இப்போ இந்த கிளிக் பிட் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் வீடியோவில் இருக்கிறதுலே ஹைலைட்டாக என்ன இருக்கோ அதுக்காக தான் அந்த வீடியோ மக்கள் பார்க்க வராங்க அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு கிளிக் பிட்டாக வந்துட்டு அழகாக கொடுத்து வைங்க. ஸோ கிளிக் பிட் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கணும்
இருக்கணுமே தவிர மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வீடியோவில் இல்லாத ஒரு விஷயத்தை கிளிக் பிட்டாக நீங்கள் வைக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்ச்சபிள் கீவேர்ட்னா என்ன, கிளிக் பிட்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது ரெண்டையும் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ ஃபைனலாக இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த சர்ச்சபிள் கீவேர்டு அப்படிங்கிறது மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் எல்லாருமே கொடுப்பீங்க. ஏன்னா இங்கிலீஷில் போய்ட்டு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யூடியூப்பில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க. பட் கிளிக் பிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு உங்களோட வீடியோ லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தமிழ் யூடியூபர் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த கிளிக் பிட் வந்து தமிழ் வார்த்தைகளில் இருக்கலாம். தெலுங்கு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா தெலுங்கு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி எந்த லாங்குவேஜில் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் கிளிக் பிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு ஒரு ரீச்சை கொடுக்கும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகேன் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் கொடுக்குற டைட்டில் வந்துட்டு 2 பார்ட்டாக பிரிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு சர்ச்சபிள் கீவேர்டாகவும், செகண்ட் பார்ட் வந்துட்டு ஒரு கிளிக் பிட்டாகவும் இருக்கணும். கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூடியூப் அப்ளிகேஷன்லேருந்து எடுக்கலாம், இல்லை கூகுள்லேருந்து எடுக்கலாம், இல்லைனா நிறையா கீவேர்ட் ஜென்ரேட்டர் ஆப் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. பே பண்ணியும் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டியூபட்டி. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் கீவேர்ட்ஸ், பெஸ்ட்டு கீவேர்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கீவேர்டை எடுத்து சர்ச்சபிள் கீவேர்டாக கொடுத்துக்கிறீங்க. இன்னொரு சைடு கிளிக் பிட் வந்துட்டு உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற அந்த கிளிக் பிட் வார்த்தைகள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு ரிலேட்டடாக நீங்கள் வீடியோவில் ஏதாவது சொல்லியிருக்கணும். வீடியோவில் இல்லாத ஒரு விஷயத்தை, மக்களை ஏமாத்துற மாதிரியான விஷயத்தை கிளிக் பிட்டாக வைக்கவே வைக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த சர்ச்சபிள் கீவேர்ட் அண்ட் கிளிக் பிட்டுக்கு இடையில நீங்கள் பிரிக்கிறதுக்கு மேபி ஏதாவது எமோஜிஸோ இல்லை சிம்பிள்ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோலனை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்லாஷை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பிரிக்கிறதுக்கு நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைட்டிலில் நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதாவது கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனல் நேம் ஆர் உங்களுடைய நேம் எதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லுமே போய் பாருங்கள். டைட்டிலில் லாஸ்ட்டில் வந்துட்டு BabaRK அப்படிங்கிற நம்ம சேனல் நேம் இருக்கும். ஸோ உங்கள் சேனல் நேமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இதுக்கு மேலே வேறு எதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இடம் பத்தாது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டைட்டில் வைங்க. ஸோ டைட்டில் வந்துட்டு பெஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சிம்பிளாகவும் இருக்கணும். ரொம்ப வளவலன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு அது லிஸ்ட் அவுட் ஆகாது ட்ரெண்டிங்கில். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஷேர் அதையும் கொடுத்து விட்ருங்க மச்சீஸ். எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு. See you next video. Until then, bye from Baba. Bye. மச்சீஸ், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறது தேவையான எல்லா கேஜெட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது எப்போல்லாம் ஆஃபரில் கிடைக்குதோ அதை தினமும் உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைஞ்ச விலையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.